ஓகே, அனைவருக்கும் வணக்கம். டான்செட் 2025. ஸோ ப்ரிப்பரேட்டரியோட லாஸ்ட் வீடியோ இதுங்க. ஸோ டான்செட் 2025க்கு இத்தனை நாள் ப்ரீ கிளாஸஸ் நிறைய பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் டிப்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்தாச்சு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரைட். ஸோ டே பிஃபோர் டான்செட் எக்ஸாம் இந்த டைம்ல நம்ம மைண்ட் எப்படி மேக் பண்ணலாம் இதுதான் வந்து பேச போறோம். பிகாஸ் நமக்கு வந்து இன்னும் ஒரு நைட்டு வந்து ஒரு 7 மணி 8 மணி ஆச்சு அப்படின்னா காலையில 10 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 14 மணி நேரம் இருக்கும். ஸோ இந்த 14 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நைட் ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு க்ரௌட் நைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் திங்க் அபவுட் இட். நைட் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மண்டையில் எதுவும் ஏறாது. ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இருக்க ப்ரெஷரை வந்து எக்ஸ்ட்ரா கிண்டில் பண்ணிவிடும். இத்தனை நாள் இது படிக்கலையே படிக்கலையே படிக்கலையேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் ஆகும். மேபி நீங்க ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னா நைட்டு 10 மணிக்குள்ள ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரோ ஒரு வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் சும்மா ஒரு ப்ரீஃபிங் மாதிரி பார்த்துட்டு படுத்துருங்க. அவ்வளவுதான் வந்து நம்ம பண்ணணும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நைட் எல்லாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ரீப் எனி பெனிஃபிட். ஸோ நல்ல ப்ராப்பரான ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் வந்து நல்லா எழுதலாங்க. பிகாஸ் யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரொசீடிங்ஸ் நல்லா பண்ணுவோம். ப்ரொசீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் என்னன்னா எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட வர கேஸ் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பிகாஸ் லாஸ்ட் டைம் என்னோட சென்டர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வாமிட் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் போனாங்க. இன்விஜிலேட்டரே கேட்டாங்க என்னப்பா நைட்டு தூங்கலையா? இல்லை சார் நைட் எல்லாம் முழிச்சு படித்தேன். என்னன்னா லாஸ்ட் மினிட்ல மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ண வேண்டாம். சரி, எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் என்னன்னால நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னு. ஸோ எம்பிஏக்கு வந்து காலையில ஐ மீன் எம்சிஏக்கு வந்து காலையில 10 மணிக்குன்னு சொல்லி பரீட்சை போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3/4 மணி நேரமாவது எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு முன்னாடி வெயிட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ரைட். ஸோ உங்களை வந்து 10 மணிக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் ஹால்குள்ள விட மாட்டாங்க. ரைட். ஸோ 9:45க்கு முன்னாடி எக்ஸாம் ஹால்குள்ள விட மாட்டாங்க. பட் என்ன அப்படின்னா அந்த வென்யூவை ரீச் ஆயிருங்க. வென்யூவை ரீச் ஆயிட்டு ஸோ நீங்க வந்து எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹால் டிக்கெட்ல வந்துட்டு ஐ மீன் உங்களோட நோட்டீஸ் போர்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஹால் வந்து எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம ஓடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ கையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய்க்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்து ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு கொண்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் காலையில வந்து தயவுசெய்து எந்த காரணத்தை கொண்டு சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட வேணாம். அந்த வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிட்டுட்டு போக வேணாம். இது என்ன சார் சும்மா சாதாரணமான விஷயத்த வந்து பெருசா பேசுறீங்க? பிகாஸ் நம்ம எது சின்னதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் வந்து பெருசா இடிக்கும். இத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணது அந்த 2 ஹவர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான். அந்த 2 ஹவர் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யூ ஹேவ் டு யூனோ யூ ஹேவ் டு பி பிஃபோர் அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ்னு சொல்லியாச்சு. ஒருவேளை நீங்க கரெக்ட் டைம்க்கு அங்கே போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 10 o'clockனா 10 o'clock போயிருங்க. 10:30 மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா விட மாட்டாங்க. 10:30 மணிக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா பரீட்சை எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தாலே வந்து நமக்கு ஒரு பீதி வந்துடும். ஐயோ எக்ஸாம் எழுதுவோமா மாட்டோமான்னு சொல்லி பதட்டம் வந்துடும். ஸோ அதனால இயர்லி மார்னிங் நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே வெயிட் பண்ணால் கூட தப்பு கிடையாது. ஆனால் லேட்டாக போயிடாதீங்க. ரைட். ஸோ எம்சிஏக்கு காலையில் 10 மணின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏக்கு ஐ திங்க் 2:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 1 மணி நேரம் முன்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 1 மணி நேரம் முன்னாடி இருக்கிறது தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு ஹால் டிக்கெட் எக்ஸாமினேஷன் முடிச்ச உடனே நமக்கு காலேஜ்ல இருந்தே பழகிருக்கும். பழைய புக்கெல்லாம் கிழிச்சு வீசிடுவோம். அதே மாதிரி ஹால் டிக்கெட்டை கிழிச்சு வீசிட வேண்டாம். ரீசன் என்ன அப்படின்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது ஹால் டிக்கெட் கேட்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஹால் டிக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அதுக்கு காசு கட்டி ஹால் டிக்கெட் வாங்க சொல்லுவாங்க. அதுக்கு இப்போவே டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ஒரு சாஃப்ட் காப்பி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹால் டிக்கெட்டை கிழிச்சு எழுதிட ஐ மீன் வீசிட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் ஸ்டேட் தி ஆன்சர்ஸ் இன் திஸ் திங். ஒரு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் தான் வந்து சேட் பண்ணணும். இப்போ ஒரே கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கு. ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஏவையும் பியையும் சேட் பண்ணிட்டு அடிச்சு விட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. லாஸ்ட்ல ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்துட்டு நீங்க தப்பு தப்பா ஃபில் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால பிளாக் பால் பாயிண்ட் பென் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு 2 பால் பாயிண்ட் பெண்ணை எடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஹால்குள்ள போறப்ப என்ன நல்லா கொண்டு போகணும் என்ன நல்லா கொண்டு போக கூடாது. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஒரு ஹால் டிக்கெட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஐடி கார்டு. ஸோ ஐடி கார்டு வந்து பேன் கார்டா இருக்கலாம், ஆதார் கார்டா இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் பட் அட்டஸ்டட் கவர்மெண்ட்டோட என்ன சொல்றதுங்க ஒரு ஆதார் ஐ மீன் ஒரு ப்ரூஃப் வந்து ரெடியா வச்சுக்கோங்க. அது மேண்டேட்ரி. எதுக்கும் வந்து ஒரு போட்டோ காப்பி எடுத்துக்கிறது நல்லது. ஒருவேளை எக்ஸாமினேஷன் சென்டர்ல போட்டோ காப்பி வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதை நீங்க சப்மிட் பண்ணிடலாம். ஒரிஜினலும் கையில வச்சுக்கோங்க. என்னங்க 2 ரூபாய் வரப்போகுது இல்லையா? அதுக்கு வந்து நிறைய பேர் அந்த கமெண்ட்லயும் பாஸ் பண்ணுவீங்க. சார் ஒரு போட்டோ காப்பி கொண்டு போகணுமா இல்லை ஒரிஜினல் கொண்டு போகணுமா? ஒரிஜினலே எடுத்துக்கோங்க, போட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. பட் ஹால் டிக்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஜஸ்ட் ஒரு ப்ரூஃப் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் அப்படிங்கிறது மேண்டேட்ரி, எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? போட்டோ காப்பியும் வந்து சேஃபர் சைடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டும் வந்து கையில இருக்கணும். பிளாக் பால் பாயிண்ட் பென் கையில இருக்கணும். ஒன்றுக்கு 2 பால் பாயிண்ட் பென் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்று நின்றுச்சு அப்படின்னாலும் லாஸ்ட் மினிட்ல வந்து கடன் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இன்னொரு பென் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேண்டேட்ரியான விஷயங்கள். ஸோ இவ்வளவுதான் வந்து ஹால் டிக்கெட்லையும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன நல்லா கொண்டு போகக்கூடாது? ரொம்ப சிம்பிள்ங்க. நார்மல் வாட்ச் வந்து நீங்க கொண்டு போகலாம். இந்த மாதிரி டயல்டு வாட்ச் கொண்டு போகலாம். இந்த மாதிரி டிஜிட்டல் வாட்ச் எல்லாம் நீங்க கொண்டு போகக்கூடாது. ஸ்மார்ட் வாட்சஸா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாட்சஸ் எல்லாம் நீங்க கொண்டு போகக்கூடாது. கால்குலேட்டர்ஸ் கொண்டு போகக்கூடாது. எலக்ட்ரானிக் டிவைஸ் கொண்டு போகக்கூடாது. மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி உங்களோட கார் இருந்துச்சுன்னா காருக்குள்ள போட்டுருங்க. இல்ல வெளியில் யாராவது நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையில கொடுத்துருங்க. ஏன்னா அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹால்குள்ள பெர்மிட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீங்க வெளியில எங்கேயாவது ரூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்க வச்சுட்டு அதையே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ மைண்ட் ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து எக்ஸாம் நல்லா எழுத முடியும். ஸோ கீப் யுவர் மைண்ட் காம். எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்க வெயிட் பண்ணுவீங்க பாத்தீங்களா? கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. ஸோ உங்களோட மைண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பீஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாமினேஷன் கொஞ்சம் நல்லா எழுத முடியும். நான் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கும். பட் சிம்பிளான விஷயங்கள் தான் வந்து பெரிய சேஞ்சஸ் கொடுக்கும். ரைட்? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு யூனோ ரைட் யுவர் எக்ஸாமினேஷன் வெல். பிகாஸ் நீங்க வாங்குற ஒவ்வொரு மார்க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டொனேஷனையும் நெக்ஸ்ட் வந்து உங்க சான்சஸ் ஆஃப் கெட்டிங் குட் காலேஜ் இன்க்ரீஸ் பண்ணும், டொனேஷனை கம்மி பண்ணும். ஸோ இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யாரையும் பார்த்து எந்த கம்பேரிசனும் பண்ண வேணாம். நீங்க ப்ரிப்பேர் பண்ணது வரைக்கும் ஆல்மோஸ்ட் இட் இஸ் வெல் அண்ட் குட். ரைட்? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பீப்பிள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இன் தி ஸ்டான்சர்ட் எக்ஸாம் சேனல். ஸோ நம்ம கூடவே ஸ்டே டூண்டா இருங்க. நெக்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட்.